இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை சார்பில் தூய்மையே சேவை 2025 மற்றும் தூய்மை திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சி பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தூய்மை சேவையில் சிறப்பாக பணியாற்றிய நிறுவனங்கள், மாணவர்கள், தன்னார்வலர்கள், துப்புரவு பணியாளர்கள், கல்வி நிறுவனங்கள் ஆகியோருக்கு பரிசுகள் வழங்கினார்கள். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் குப்பை அகற்றும் பணியினை மேற்கொண்டு வருகிறது. அந்த நிறுவனம் அகற்றும் குப்பைக்கு எடை கணக்கில் பணம் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே குப்பை அள்ளும் பணியை அந்த நிறுவனம் சரியாக மேற்கொள்ளவில்லை என்றால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என எச்சரித்தார். மேலும் குப்பை அள்ளும் பணியில் தூய்மை பணியாளர்களுக்கு சரியான முறையில் சம்பளம் வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கு மருத்துவ பாதுகாப்பு தேவையான உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், தூய்மை பணியாளர்கள் திடீரென்று வேலைநிறுத்தம் செய்கிறார்கள். அதனால் குப்பை அகற்றப்படாமல் புதுச்சேரியில் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. எனவே பணியினை செய்து கொண்டே தங்களது கோரிக்கைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி கேட்டுக்கொண்டார். காலாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் ஆயுத பூஜை, விஜயதசமி பண்டிகை விடுமுறைகள் என தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இதனிடையே விடுமுறை நாட்கள் என்பதால் புதுச்சேரி மக்களும் குடும்பத்துடன் தங்களது பொழுதை கழிக்க நகர பகுதியை நோக்கி படையெடுப்பதால் நகரின் பல்வேறு முக்கிய சந்திப்புகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அதன்படி நெல்லித்தோப்பு, இந்திரா காந்தி சதுக்கம் முக்கிய சந்திப்புகளின் சாலைகளில் இருபுறமும் கார்கள் மற்றும் வாகனங்கள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து காத்திருக்கின்ற சூழல் ஏற்பட்டுள்ளது. கூடுதலான போக்குவரத்து மற்றும் சட்டம் ஒழுங்கு காவலர்கள் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். புதுச்சேரியில் காணாமல் போன மற்றும் தவறவிட்ட செல்போன்களை மீட்பதற்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் உத்தரவுப்படி தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. அந்த தனிப்படைகள் கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சென்று காணாமல் போன அல்லது தவறவிட்ட மொபைல் போன் இருப்பிடங்களை கண்டறிந்து 31 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 158 மொபைல் போன்களை மீட்டனர். இந்த செல்போன் ஒப்படைக்கும் நிகழ்வு இணைய வழியில் காவல் நிலையத்தில் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது மொபைல் போன்களை வாங்கி சென்றனர். நிகழ்ச்சியில் இணையவழி காவல்துறை ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி மற்றும் செல்போன் மீட்பு குழுவின் பொறுப்பாளர்களான துணை உதவி ஆய்வாளர் சுதாகர் மற்றும் ஊர்காவல் படை வீராங்கனை சுகன்யா மற்றும் இணையவழி போலீசார் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி ஆட்டோ சங்கம் சார்பில் ஆயுத பூஜை விழா வருடந்தோறும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த வருடம் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு புதுப்பிக்கப்பட்ட ஆட்டோ சங்க பெயர் பலகையை திறந்து வைத்து பூஜை செய்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதில் பாஜக பிரமுகர்கள் அந்தோன் பிரபு மற்றும் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெயபிரகாஷ் நாராயணன், பாஜக பிரமுகர்கள் சாய் சுதாகர், ராபர்ட் கிளைவ் உள்ளிட்ட உருளையன்பேட்டை தொகுதி நிர்வாகிகள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் பெங்களூர் ஐயங்கார் என்ற பெயரில் பேக்கரி இயங்கி வருகிறது. இன்று பிற்பகல் பேக்கரிக்கு வந்த 3 இளைஞர்கள் கடை ஊழியரிடம் கடையின் உரிமையாளர் எங்கே என்று கேட்டுள்ளனர். அதற்கு அவர் சாப்பிடுவதற்கு வெளியே சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். அப்பொழுது அந்த இளைஞர்கள் தான் பெரிய ரவுடி என்றும் தனக்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் மாமல் தர வேண்டும் என்றும் கேட்டுள்ளனர். மேலும் பேனா மற்றும் பேப்பரை வாங்கி பெயர், ஜிபே நம்பரையும் எழுதி கொடுத்து கடை உரிமையாளரிடம் கொடுக்க சொல்லியுள்ளார். அப்பொழுது அந்த பேப்பரை வாங்கிய ஊழியர் அதனை ஓரமாக வைத்துவிட்டு கடையின் உள்ளே சென்றார். இதனால் ஆத்திரமடைந்த ரவுடிகள் கையில் வைத்திருந்த பட்ட கத்தியால் கடையில் உள்ள பொருட்களை அடித்து உடைத்து நொறுக்கினர். பட்டப்பகலில் மக்கள் நடமாட்டமுள்ள பகுதியில் நடந்த இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வர்த்தக சபை தலைவர் சிவசங்கரன் எம்எல்ஏ மற்றும் முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் மற்றும் முத்தியால்பேட்டை போலீசார் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை செய்தனர். அந்த விசாரணையில் பேக்கரிக்கு வந்த ரவுடிகள் தமிழக பகுதியான சின்ன கோட்டகுப்பத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து போலீசார் மேலும் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் பட்டப்பகலில் கத்தியை காட்டி மிரட்டி கடை ஊழியரிடம் மாமல் கேட்டு பேக்கரியை பட்டா கத்தியால் அடித்து நொறுக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் அருள்முருகன். இவர் தனது புல்லட் இருசக்கர வாகனத்தை கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் புல்லட் சர்வீஸ் சென்டரில் பழுது பார்ப்பதற்காக கொடுத்துள்ளார். இதனிடையே வாகனம் முழுவதுமாக பழுது பார்க்கப்பட்ட பின் சர்வீஸ் சென்டரில் இருந்து புல்லட்டை எடுத்துக்கொண்டு கருவடிக்குப்பம் பகுதியில் இருந்து ராஜீவ்காந்தி சதுக்கம் நோக்கி கொக்கு பார்க் அருகே வந்தபொழுது
திடீரென புல்லட்டிலிருந்து அதிகமான புகை வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அருள் முருகன் வாகனத்தை ஓரமாக நிறுத்திய சில நிமிடங்களிலேயே திடீரென புல்லட் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. இதனை கண்ட அருகில் இருந்தவர்கள் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் தண்ணீரை பீய்ச்சடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். புல்லட்டில் திடீரென புகை வந்தவுடன் வண்டியை ஓரமாக நிறுத்தியதால் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது. மேலும் புல்லட் இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்தது அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கொடைக்கானலில் தொடர்ந்து கூட்ட நெரிசல், சுற்றுலா பயணிகள் கூட்டம் கடந்த சில தினங்களாக அதிகரித்து வருகின்றது. விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளது. பிரதான சாலையில் 3 அறைகள் உள்ள பெட்ரோல் பங்க் மூடப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் முதல் அரசு அதிகாரிகளின் வாகனங்கள் வரை கெஞ்சும் அளவிற்கு பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு உள்ள சுற்றுலா தலமாக விளங்கியும் கொடைக்கானலில் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக சுற்றுலா தலங்களுக்கு செல்ல முடியாமல் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளது. இருசக்கர வாகனங்களும் வெளியூர்களில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகளும் எரிபொருளின்றி மிகவும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். கொடைக்கானலில் உள்ள உள்ளூர்வாசிகள், உள்ளூர் சுற்றுலா வாகனம் என பல வாகனங்களும் எரிபொருள் இன்றி கஷ்டப்படக்கூடிய சூழல் நிலவுகின்றது. ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தம்தம் பாறை பகுதியில் எரிபொருள் லாரி விபத்துக்குள்ளானதில் முதல் தற்பொழுது வரை எரிபொருள் தட்டுப்பாடு கொடைக்கானலில் தலைவிரித்து ஆடுகிறது. புதுச்சேரி அரசு மாணவர்களின் கல்வி நலன் கருதி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வி மணவெளி பகுதியில் பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக தொகுதியின் எம்எல்ஏ சிவா அவர்களிடம் வி மணவெளி பகுதியில் புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் அரசு தொடக்கப் பள்ளியின் புதிய கட்டிட திறப்பு விழாவில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி கட்டிடத்தை திறந்து வைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா, கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் 4 திருவரசன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் பொறுப்பு ஆசிரியர், ஆசிரியர்கள், ஊழியர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள், ஊர் பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வானவல் நகரில் 1,23 லட்சம் ரூபாய் செலவில் வடிகால் கால்வாயில் RCC வடிகால் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், மேற்பார்வை பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் பிருத்திவிராஜ் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். இதேபோன்று புதுச்சேரி அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாரதி நகர் நெய்தல் தெருவிலிருந்து சுடுகாடு வரை செம்மாங்கொட்டை கால்வாயில் 3,51,000 ரூபாய் செலவில் தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து பொன்னினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் பிருத்திவிராஜ் மற்றும் ஊர் பொதுமக்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். வருகின்ற 2026 ஆண்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சிகளும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள திருநள்ளாறு தொகுதியில் புதுச்சேரி பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் தலைமையில் பாஜகவினர் தொகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் வீடு வீடாக சென்று மக்களின் குறைகளை கேட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக திருநள்ளாறு பகுதியில் உள்ள சக்தி விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை செய்து தனது பிரச்சார பயணத்தை துவங்கினர். மேலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட நியமன சட்டமன்ற உறுப்பினருக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்ததோடு அப்பகுதியின் நிறை குறைகளை அவரிடம் தெரிவித்தனர்.
மாவட்டம் விருதாச்சலம் வட்டம் ஓமங்கல் அடுத்து புதுவேப்பன்குறிச்சி அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த அருந்ததியர் சமூகத்தினர் உயிர் பாதுகாப்பு வேண்டியும் ஆலயத்தில் வழிபட உரிமை கேட்ட இளைஞர்களை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர். அம்மனுவில் கூறியிருப்பதாவது: விருதாச்சலம் தாலுகா புது வேப்பங்குறிச்சி அம்பேத்கர் நகரில் 36 ஆண்டுகளாக அப்பகுதியில் உள்ள கோவிலில் வழிபாடு செய்ய சென்ற இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும், இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கைகள் ஏதும் எடுக்கவில்லை என்றும், தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியும், மேலும் எங்கள் பகுதி மக்கள் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் 40க்கும் மேற்பட்டோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் மனு அளித்தனர். புதுச்சேரி மாநிலம் ஓசடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி, தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி, முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார் ஏழுமலை ஆகியோர் ஏற்பாட்டில் ஆயுத பூஜை விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் உள்ள சுவாமிக்கு பூஜைகள் செய்து படையலிட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆயுத பூஜை விழாவினை சிறப்பாக கொண்டாடும் விதமாக பல்வேறு வகையான பழங்கள், இனிப்பு வகைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்கள் கொண்டும் மற்றும் துப்புரவு தொழிலாளர்கள், ஓட்டுநர்கள் ஆகியோர்களுக்கு ஆயுத பூஜை விழாவினை கொண்டாடும் விதமாக சில்வர் பாத்திரங்கள், பிரஷர் குக்கர் உள்ளிட்ட சிறப்பு பரிசு பொருட்கள் வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருமலை வாசா ட்ரேடர்ஸ் கிருஷ்ணராஜ், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, பொதுச் செயலாளர் சிவசங்கர், இளைஞரணி உலகநாதன், கிளை தலைவர் முரளி உட்பட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அரியங்குப்பம் கொம்மையின் மணவெளி சிவலிங்கபுரம் பகுதியில் எழுந்தருளி உள்ள திரிபுர சுந்தரை சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் விஜயதசமி விழாவை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு கல்விக்கான சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் ஆலய அறங்காவலர் குழு தலைவர் ஆய்வாளர் ஜெயராமன் வழங்கினார். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அரியங்குப்பம் மாதா கோவில் வீதியில் உள்ள வேலன் வீர விளையாட்டுக் கழகத்தின் பயிற்சி கூடத்தில் ஆயுத பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் பயிற்சி கூட ஆசான் ஜனா என்கிற வேலன் வரவேற்புரை வழங்கி சிலம்பம் பயிற்சியினை துவக்கி வைத்தார். தலைமை ஆசான் கலைமாமணி ராஜ்குமார் தலைமையேற்று நடைபெற்ற விழாவில் பயிற்சி கூடத்தின் மாணவர்களுக்கு சிலம்பம் போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிலம்பம், குத்து வரிசை, வேல்கம்பு, மடு, சுருள் வால் மற்றும் தீப்பந்தம் ஆகிய பயிற்சிகளை செய்து காண்பிக்கப்பட்டது. விழாவில் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலம்பாட்ட குழு ஆசான் வைரக்கண்ணு, பயிற்சியாளர் குணாலன், சாய் சிலம்பம் அகாடமி நிறுவனர் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்ட விழாவில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு சிலம்பம் பயிற்சிகளை செய்து காட்டினர். அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் முயற்சியினால் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட நிதியிலிருந்து 2,08,40,000 மதிப்பில் சண்முகபுரம் அணைக்கரை வீதியோர ஓடையில் பாதுகாப்பு சுவர் அமைக்கும் பணி மற்றும் பொதுப்பணித்துறை மத்திய கோட்ட நிதியிலிருந்து 49 லட்சம் மதிப்பில் அணைக்கரை வீதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி என மொத்தம் 2,57,40,000 ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் அப்பகுதிகளை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்து பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார். இதில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். நவராத்திரி முன்னிட்டு நாடு முழுவதும் வட மாநிலத்தவர்கள் அவர்கள் வசிக்கும் பகுதியில் துர்கா பூஜை நடத்தி தாண்டிய நடனமாடி துர்கா தேவியை வழிபாடு செய்வது வழக்கம். அந்த வகையில் புதுவையில் வசிக்கும் ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட வட மாநிலங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து தனியார் மண்டபத்தில் துர்கா பூஜை நடத்தினர். இதில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பூஜை செய்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் மற்றும் முதியவர்கள் வண்ணமயமான பாரம்பரிய உடைகள் அணிந்து அலங்கரிக்கப்பட்ட வண்ணமயமான மரக்குச்சிகளை கைகளில் ஏந்தி வட்டத்தில் சுழன்று தாளத்துடன் தாண்டிய நடனம் ஆடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. அதனைத் தொடர்ந்து சிறப்பாக நடனம் ஆடியவர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் பரிசு வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி ஆம்பூர் சாலையில் ஓம் ஸ்ரீ சீரடி அற்புத சாய் சேவா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் ஆலயம் அமைந்துள்ளது. இதன் சார்பில் ஓம் ஸ்ரீ சாய் பாபாவின் 177ஆம் ஆண்டு மகா சமாதி தின விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதன்படி காலை சாய் பாபாவிற்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அதனைத் தொடர்ந்து
சிறப்பு அலங்காரத்தில் அற்புத சாய் பக்தர்களுக்கு காட்சியளித்தல், அதனைத் தொடர்ந்து ஆரத்தி மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. மேலும் ஜோதி வழிபாடு உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாய் பாபாவை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அற்புத சாய் சேவா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் ஆயுத பூஜை விழாவினை முன்னிட்டு நலத்திட்டங்கள் வழங்கும் விழா உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மக்கள் சேவகர் டாக்டர் நாராயணசாமி அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுயதொழில் செய்வதற்காக 10 பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள், சாலையோரம் உள்ள சிறு வியாபாரிகள் 5 நபர்களுக்கு 4 சக்கர தள்ளுவண்டி, சலவை தொழிலாளர்களின் தொழிலை மேம்படுத்த 5 நபர்களுக்கு மின் இஸ்திரி பெட்டி, மழையினால் சேதமடைந்த கூரை மற்றும் ஓட்டு வீடுகளுக்கு மழையிலிருந்து தற்காத்துக் கொள்ள 50 வீடுகளுக்கு தார்பாய்கள் என பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தனது சொந்த செலவில் வழங்கினார். மேலும் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட 13 ஆட்டோ ஸ்டாண்டுகள் மற்றும் டாடா ஏசி லோட் கேரியர் ஸ்டாண்டுகளில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் கலந்து கொண்டு 300 நபர்களுக்கு பரிசு பொருட்களை டாக்டர் நாராயணசாமி அவர்கள் தனது சொந்த செலவில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பல்வேறு அணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.